நம்ம சிஎம்மோட தலையில இடி இறங்குறது மாரியான ஒரு செய்தி. அந்த செய்திய சொன்னது அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட். மத்தவங்க சொல்லியிருந்தாலும் நம்ம தளபதி அத ஸ்கிப் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதுக்கு அப்புறமும் அத ஸ்கிப் பண்ணுவாரா? அதுல சில பல வேலைகள்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு முதல்வர் விஜயோட ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ராதன், அதாவது ரத்தன் பண்டிட் அவர சொல்லுவோம் ஆக்சுவலா. அப்படி சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல் தான் அரசியல் வட்டாரத்தில மிகப்பெரிய புயல கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா வந்து நம்புவாங்க. தான் ஜோதிடர எப்பயுமே கூடவே வச்சுக்கிருவாங்க. அது மாரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தனுஷ் அரசியலுக்கு வந்தா 2031ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல ஜோசப் விஜய், தனுஷ் இவங்களுக்கு இடையில போட்டி நிலவும்னு முதல்வர் விஜயோட ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காகதா தகவல் வெளியாயிருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த சில நாட்களா பேசப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சுங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே முதல்வர் விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் இருக்கார்ல, அவர் வந்து வெளியிட்ட கணிப்பு வீடியோ ஒண்ணு இப்ப முழுக்க முழுக்க பயங்கர ஸ்பீடா ட்ரெண்ட் ஆயிட்டு வைரல் ஆயிட்டு வந்து வருது. அதுல ஜூலை 28ஆம் தேதி நடிகர் தனுஷ் தன்னுடைய பிறந்த நாள திருவள்ளூர்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில வந்து கொண்டாடினார். அதுக்குன்னு ஒரு பெரிய கிரவுடு வந்துருந்துச்சு. அங்க வழக்கம் போல எ தான் பையன பார்த்து இந்த மாரி படத்துல வரக்கூடிய டயலாக்கு, "இஃப் யூ பேட், ஐ ஆம் யுவர் டாட்" அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சின்ன வயசுல நானும் என் பையனும் வீடியோ கேம் விளையாடுறது வந்து வழக்கம். அந்த வீடியோ கேம் விளையாடும்போது நான் 2 முறை வந்து ஜெயிப்பேன். 3வது முறை அவன ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில எனக்கு போர் அடிச்சிருச்சு. எனக்கு போர் அடிச்சோனே நான் என்ன பண்ணேன்னா, எழுந்து போகும்போது, "டாடி எங்க எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க." "டேய் விட்றா" அப்படின்னா, "நான் ஜெயிக்கிறது வரைக்கும் நீங்க வந்து உட்காருங்க." ஸோ போராட்ட குணம் தான். நான் ஜெயிக்கிறது வரைக்கும் நீ வந்து இரு. ஆனா நான் போராடிக்கிட்டே இருப்பேங்கிற வந்து ஒரு மனநிலைமை இருக்கு பாத்தியா? அது என் பையன்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்தேன்னு, அவர் நெறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அத பார்த்து வழக்கம் போல நம்ம ஆட்கள் மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரு! அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் இன்னொன்னு வந்து புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ப்ளூ சட்ட மாறா வந்து பயங்கர விமர்சனங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப வழக்கம் போல நன்றி, வணக்கம்னு மட்டும் வந்து சொல்லாம, சில குறிப்புகளையும் தன்னுடைய ரசிகர்களுக்கு வழங்கியிருக்காரு. தனுஷ் வந்து அந்த மேடையில பேசும்போது, "இங்க எவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. நம்ம ஒற்றுமைக்கு பெரிய சக்தி. இது சாதாரண குடும்பம் இல்ல. என்னோட குடும்பம் அசுர குடும்பம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சும்மாவா வந்தோம்? சும்மா வந்தோம், என்ன சந்திச்சோம், புகைப்படம் எடுத்தோம்னு மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க சிக்கல்ல இருந்தா உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள செய்யுங்க. அதுக்கு எல்லாரும் கைகோர்க்கணும். நீங்க அத செய்வீங்கன்னு நான் நம்புறேன்." தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு நோக்கம் இருப்பதா தனுஷ் வந்து கூறியிருப்பது, ஏன்? அது என்ன நோக்கம்? அவர் அரசியல்ல நுழைவாரா? அதற்கு அச்சாரமாகத்தான் இவ்வாறு பேசினாராங்கிற விவாதம்லாம் ஒரு பக்கம் அனல் பறக்க கிளம்புச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அரசியலுக்கு வந்தால், தமிழக முதல்வர் ஜோசப் விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து சொன்னது 2031ல அவங்க 2 பேருக்கும் மட்டும் தான் காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும். அதுவும் சாதாரண காம்படிஷன் இல்ல. பயங்கர காம்படிஷன் வந்து இருக்கும். அப்படிங்கிறது மாரி வந்து ஒரு தகவல வந்து சொல்ல. இத சொன்னோனே, அப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்களோட வந்து கதி அதோ கதி தானா? அப்படிங்கிற இன்னொரு விமர்சனமும் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, நம்ம ஆட்கள் வந்து வதந்திய கிளப்பி விடுறத பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா வந்து மாறும். அதே மாரி தளபதி விஜய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரு. ஆதவ அர்ஜுனா சொல்லுவாரு. அவர் வாய தொறந்து ஏதாவது பேசிட்டாருன்னா கூட வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஆனா, அவரு சைலன்ட்டா மட்டும் வந்து இருந்தாருன்னா, அடுத்து ஏதோ பூகம்பம் வெடிக்க போகுது அப்படிம்பாரு. அதே மாரி தான். இப்ப அந்த மனுஷன் சைலன்ட்டா வந்து இருக்கிறதுக்கு பின்னாடி பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அமைச்சரவையில சில மாற்றங்கள்லாம் அதிரடியா வந்து நடக்க போறதாவும் வந்து தகவல். அதுல சில முக்கியமான அமைச்சர்களுடைய பதவியெல்லாம் வந்து பறிக்கப்பட போறதாவும் சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் ஆல்டர்னேட்டிவா மாறப் போறதாவும் தொடர்ந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ரத்தன் பண்டிட் சொன்ன இந்த விஷயத்தையும் தளபதி விஜய் வந்து உற்று நோக்கியிருக்காரு. வீரனுக்கு அழகு பயத்த வெளியில காட்டிக்காம மெயின்டெயின் பண்றது மாரி, அந்த மனுஷனும் இப்ப வந்து ஓகே.
நான் இப்ப இந்த 5 வருஷம் டெம்பரவரியா ஆட்சி செய்றதுக்கு வந்து வரல. பெர்மனன்ட்டா மக்களோட மனசுல வந்திருக்கணும். அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில இப்ப அவர் இருக்காரு மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.